Dr. Kannan Krishnasamy, senior urologist of Trichy. Dr. Krishnasamy group of hospitals last 35 years urologist இருக்காரு. Dr. Professor Karnagaran, senior consultant laparoscopic surgeon Trichyல, அவரும் நம்ம ஹாஸ்பிட்டலோட ஒரு 30 years இருக்காரு. Dr. Javakar Nagasundaram, senior ENT surgeon, and he has been attached to the hospital for the last 25 years. And Dr. Muthuraman on the right, surgical oncologist, அதாவது புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், லாஸ்ட் 1 year நம்ம கூட அசோசியேட்டடா இருக்காரு. அது இல்லாம எங்க கன்சல்டன்சிங்க டாக்டர் ஸ்ரீனிவாசன், டாக்டர் பார்த்தசாரதி, டாக்டர் விக்னேஷ், டாக்டர் கிருஷ்ணா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் எல்லாரும் இருக்காங்க. இந்த இன்னைக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன் ஃபார் திருச்சி. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் வந்திருந்தீங்க நம்ம ரோபோ லான்ச் பண்ணப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி மெட்பாட்ன்ற ரோபோ லான்ச் பண்ணோம். அதுல வந்திருந்தவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அன்னைக்கு நான் சொன்னேன் இந்த ரோபோனால டெலி ரோபாட்டிக் சர்ஜரி பண்ண முடியும் அப்படின்னு. டெலி ரோபாட்டிக் சர்ஜரினா என்னன்னா, பேஷண்ட் வந்து இப்ப நம்ம இது வரைக்கும் பண்றதுன்னா, பேஷண்ட் வந்து திருச்சியில இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட் நம்ம சர்ஜனா இருந்தா, நம்ம எல்லாருமே சர்ஜன்ஸ் தான், நம்ம இருந்தா நம்ம இங்கே தான் பண்ண முடியும். டெலி ரோபாட்டிக்னா ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கெல்லாம் இருக்கோ, நான் இங்க இருந்துகிட்டு அமெரிக்கால இருக்க பேஷண்ட்டுக்கு நான் ஆப்ரேட் பண்ண முடியும், இங்கேருந்து என்னோட ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போகாமே. அதே மாதிரி ஆப்பிரிக்கால இருக்க சர்ஜன் வந்து லண்டன்ல இருக்க பேஷண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ டெலி ரோபாட்டிக் மூலமா இந்த டிஸ்டன்ஸ்ன்றதே நாங்க வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி டிசால்வ் டிஸ்டன்ஸே. இதுல வந்து இந்த டெலிரோபாட்டிக்ல நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் டெலிரோபாட்டிக் இதுல வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, யூராலஜி ப்ராஸ்டேட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஹெர்னியா சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஆனா உலகிலேயே முதல் முறையா டெலிரோபாட்டிக்ல கைனகாலஜிக்கல் சர்ஜரி, அதாவது பெண்களுக்கான சர்ஜரி, அவங்கள பெண்களுடைய யூட்ரஸ் கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ற சர்ஜரி, இதான் லாங்கஸ்ட் டெலிரோபாட்டிக் கைனகாலஜிக்கல் சர்ஜரி இந்த வேர்ல்டு பண்ணியிருக்கோம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து நாங்க வந்து இது வரைக்கும் பண்ணது என்னன்னா 9730 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அதாவது பெல்ஜியம், யூரோப்ல வந்து பெல்ஜியம்ல ஒரு நாடு இருக்கு. பெல்ஜியம் நாடுல வந்து கென்ட்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த கென்ட் யூனிவர்சிட்டியில ஆர்சி அகாடமி அப்படின்னு இருக்கு. அந்த அகாடமியில வந்து ரோபோவுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க அகாடமி. அங்க வந்து திருச்சியை சார்ந்த ஒரு பெண்மணி டாக்டர் ரம்யா கலைச்செல்வன்றவங்க, அவங்க வந்து இப்ப வந்து சீனியர் ரொபாட்டிக் சர்ஜனா இருக்காங்க. அவங்க திருச்சி தான், நம்ம திருச்சி தான். அவங்களுடைய ஃபாதர் வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல அனஸ்தெட்டிஸ்டா இருந்தார், டாக்டர் கலைச்செல்வன். அவர் ஹி இஸ் நோ மோர். அவங்க டாக்டர், அவங்க வந்து இப்ப லண்டன்ல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய லிவர்பூல்ன்ற நகரத்துல சீனியர் ரொபாட்டிக் சர்ஜனா இருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மோர் தென் 1000 ரொபாட்டிக் சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் டெலி ரொபாட்டிக் பண்ணது. ஸோ அங்க வந்து அவங்க இங்கிலாந்துல இருந்து பெல்ஜியம் டிராவல் பண்ணி அங்க இருக்கிற அகாடமில இருந்து இங்க இருக்கிற ரோபோக்கு நெட் மூலமா கனெக்ட் பண்ணோம். இந்த நெட்டுக்கு கனெக்ஷன் பண்றதுக்கு நாங்க வந்து ஐபி லைன்ஸ்ன்றது 6 ஐபி லைன், எல்லாருக்கும் தெரியும், ஐபி லைன் வாங்கி ஐபி லைன், இங்க 6 ஐபி லைன், அங்க 6 ஐபி லைன். இந்த ஐபி லைன் வச்சுக்கிட்டு தான் நாங்க பண்ண முடியும். இந்த ஐபி லைன் வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து டெக்னிக்கலா சொல்லணும்னா லேக் பீரியட்பாங்க, லேக் ஆர் லேட்டன்சி பீரியட். அப்படின்னா இப்ப நான் இங்க கையை அசைச்சேன்னா அங்க 10,000 கிலோமீட்டர் தள்ளி நான் இங்க அசைக்கிற அதே தருணத்துல அங்கேயும் அசையணும் கை. அப்பதான் வந்து அந்த ரொபாட்டிக் சர்ஜரி பண்ண முடியும். இங்க எங்களுக்கு வந்து லேட்டன்சி லேக் பீரியட் வந்து 160 மில்லி செகண்ட். அப்படின்னா என்னன்னா, ஒரு செகண்ட 160 நீங்க வகுத்தீங்கன்னா எவ்வளவு வருமோ 160. சோ அந்த அளவுக்கு ஸ்பீட். இத ஃபர்ஸ்ட் டெலிரோபாட்டிக் சர்ஜரி வந்து உலகத்திலேயே பண்ணது வந்து 2003ல பிரான்ஸ்ல வந்து ஸ்ட்ராஸ்பர்க்ன்ற நாட்டுல இருந்து அந்த நியூயார்க் நகரத்துல இருக்கக்கூடிய சர்ஜன் ஸ்ட்ராஸ்பர்க் பண்ணாரு. அப்ப வந்து மில்லி செகண்ட்லாம் வந்து அவ்வளவு ஜாஸ்தி இருந்தது. இட் வாஸ் அரௌண்ட் 800 மில்லி செகண்ட்ஸ் இருந்தது. இப்ப வந்து 160 மில்லி செகண்ட்ல நாங்க பண்ணிருக்கோம். அந்த 160 செகண்ட் மில்லி செகண்ட்ல பண்றப்ப இந்த சர்ஜரி வந்து 2 சர்ஜரி பண்ணோம். ஒன்னு வந்து ஹெர்னியா சர்ஜரி, இன்னொன்னு வந்து ஹிஸ்டெக்டமின்ற சர்ஜரி பண்ணிருக்கோம். இந்த 2 சர்ஜரிக்கும் எங்க டீம் வந்து இந்த என்டையர் டீம், டாக்டர் முத்துராமன், டாக்டர் கண்ணன் கிருஷ்ணசாமி, டாக்டர் கருணாகரன், டாக்டர் ஜவஹர், அது இல்லாம மற்றபடி டாக்டர் பரத், டாக்டர் பாலபிரசன்னா, டாக்டர் ஆர்த்தி, டாக்டர் ஸ்ரீராம், டாக்டர் ஹேமாமாலினி, அவங்க வந்து என்னுடைய மனைவி, அவங்க தான் வந்து அந்த கைனகாலஜிஸ்ட். இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இங்க இருக்கிற டீம் நாங்க பாத்துக்கிட்டோம்.
இப்ப இதுக்கான நிறைய we have to do a homework. ஏன்னா இது வந்து அங்க இருக்க ரோபோல உட்காந்து இங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ல வச்சு எண்டோ ட்ரெயினர்னு வச்சு டெஸ்ட் பண்ணோம். அந்த டெஸ்டிங் சக்சஸ்ஃபுல்லா வந்தோம்னா தான் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து அதுக்கான ப்ராப்பர் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம். எல்லா அப்ரூவல்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோட்டோகால்ஸ் படி இந்த பேஷண்ட் பண்ணோம். 4ஆம் தேதி இந்த சர்ஜரி பண்ணியிருக்கோம் 2 பேஷண்ட்டுக்கும். ஒவ்வொரு சர்ஜரி 1.5 மணி நேரம் டைம் ஆச்சு. இந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேஷண்ட் வந்து முந்தா நேத்து 2 பேர் எல்லாரும் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் we wanted to come and say that we have done the first time in Trichy longest telerobotic surgery for gynecology in the world. அதனால தான் இந்த இதுக்கும் 2 AV பிரசன்டேஷன் இருக்கு, 3 AV பிரசன்டேஷன். இது முடிஞ்ச உடனே டாக்டர் ரம்யா கலைச்சோலன் அங்க யூரோப்ல இருக்காங்க. she is going to come live. நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால அவங்க கேட்கலாம், இங்கேயும் எங்கேயும் கேட்கலாம். she will also come live now. Video AV presentation.